بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் நூலின் நேரடி தமிழாக்கம் மற்றும் விளக்கங்களை பார்த்து வருகிறோம். இதுவரை 8 ஹதீஸுகளை பார்த்துவிட்டு 9வது ஹதீஸ் குறித்த பாடத் தலைப்பையும் பார்த்துவிட்டு இப்போ 9வது ஹதீஸை பார்க்க போகிறோம். 9வது ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, ஹத்தசனா, புகாரி சொல்கிறாரு, ஹத்தசனா நமக்கு, எனக்குங்கிறது தான் நமக்குன்னு சொல்கிறார், விளங்குதா, எனக்கு அறிவித்தார் அப்துல்லாஹி, அப்துல்லாங்கிறவர் அறிவித்தார். அப்துல்லா யாருன்னு கேட்டால் இப்னு முஹம்மதின், அவருடைய தகப்பனார் பேர், முகமதுடைய மகன் அப்துல்லா அறிவித்தார். இந்த பேரில் நிறைய பேர் இருப்பாங்க, கன்ஃபியூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அல் ஜோஃபியு, ஜோஃபிங்கிற அந்த கோத்திரத்தை சேர்ந்த அப்துல்லா இப்னு முகமது நமக்கு அறிவித்தார். இந்த விஷயத்தை அடித்து பார்த்தோம்னா யாருங்கிறது தெரிஞ்சிடும். சரியா? அடுத்ததாக கால, அவர் சொன்னார். யார் சொன்னார்? அப்துல்லா இப்னு முகமது சொன்னார், ஹத்தசனா அபு ஆமிர், அபு ஆமிர் என்பவர் நமக்கு அறிவித்தார். அபு ஆமிர் என்று கூட நிறைய பேர் இருப்பாங்க. கூடுதல் விவரத்துக்கு நினைஞ்சிட்டாரா, அல் அகதியு, இந்த அகதிங்கிற கோத்திரத்தை சேர்ந்த அபு ஆமிர் நமக்கு அறிவித்தார். கால, அவர் சொன்னார், ஹத்தசனா சுலைமானு, நமக்கு சுலைமான் அறிவித்தார். சுலைமான்கிறதுல அது அலிஃப் நூனு இறுதியில் வர்றதுனால அதுக்கு ஜர்ரு தன்வீன் வராது, சுலைமானுன் அப்படின்னு வராது. இப்போ சுலைமானு, சுலைமான் அறிவித்தார். அவர் யாருன்னு கேட்டால் இப்னு பிலாலின், பிலாலுடைய மகனாகிய, அந்த அத்துபயான் விளக்கத்துக்கு வந்திருக்கிறது. சுலைமான் அறிவித்தார். அவர் யாருன்னு கேட்டால் இப்னு பிலாலின், பிலாலின் மகனாகிய சுலைமான் நமக்கு அறிவித்தார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சுலைமான் யார் வழி அறிவித்தார் என்று கேட்டால் அன் அப்துல்லாஹி இப்னு தீனாரின், இப்னு தீனார், தீனார்ன்ற ஆளுக்கு பேர் வச்சுருக்காங்க. தீனார்னால் தங்க காசு, அப்படி கூட பேர் இருந்திருக்கு. தீனாருடைய மகனாகிய அப்துல்லா வழியாக சுலைமான் இப்னு பிலால் அறிவிக்கிறார். இந்த அப்துல்லா இப்னு தீனார் யார்கிட்ட அறிவிக்கிறாரு என்று கேட்டால் அன் அபி சாலிஹின், அபூ சாலிஹிட்டிருந்து அறிவிக்கிறார். அபூ சாலிஹி யார்கிட்ட அறிவிக்கிறாரு? அன் அபி ஹுரைரா, அபூ ஹுரைரா உங்கள்கிட்ட அறிவிக்கிறார். அப்போ அபூ ஹுரைரா தான் ஃபஸ்ட் அறிவிப்பாளர். அபூ ஹுரைரா அவருடைய கருத்தை சொல்கிறாரா, ரசூலுல்லாவுடைய கருத்தை சொல்கிறாரான்னா ரசூலுல்லா தான். என்று கேட்டால் அனின் நபியி, நபி வழியாக அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்? அனின் நபியி, நபி வழியாக அறிவிக்கிறார். நபின்னு சொன்னதுனால ஒரு துவா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும்னு துவா செஞ்சுக்கிறோம். அப்போ ரசூலுல்லா வழியாக அறிவிக்கிறாரா? கால, இது வரைக்கும் உள்ளது இது சனது, ஹதீஸுடைய சனது, மற்ற மெசேஜ் இல்லை, அறிவிப்பாளர்கள் பற்றிய விவரம், லிஸ்ட்டு, சங்கிலி தொடர், சில்சிலா. கால, அவர் ரசூலுல்லா சொன்னாங்க, அல் ஈமானு, ஈமான் என்பது பில்உம் வசித்தூன ஷுஅபத்தன், ஷுஅபத்னா கிளை, சித்தூனா 60. பில்லோ என்று சொன்னால் அதாவது அது ஒரு நம்பரை குறிக்கிற சொல்லு கிடையாது. அதாவது 3லேருந்து 9 வரைக்கும் உள்ள நம்பருக்கு உள்ள சொல்லு, சொச்சம்னு அர்த்தம். அது எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால் 3லேருந்து ஒரு 9 வரைக்கும் உள்ள நம்பரை குறிப்பதற்கு பில்லுங்கிற வார்த்தையை போடுவாங்க. 60ஓட பில்லு போட்டாங்கன்னா 63 இருக்கலாம், அல்லது 64 இருக்கலாம், அல்லது 65 இருக்கலாம், 66 இருக்கலாம், 67 இருக்கலாம், 68 இருக்கலாம், 69 இருக்கலாம். சொச்சம்னு அர்த்தம். இந்த இது குறிப்பாங்க. அப்போ ஈமான் என்பது பிலவும் வசித்தூன
60 சொச்சம்னு வச்சுக்கிறோங்க. நம்ம பிலவுக்கு அர்த்தம் செய்கிறாந்தா 60 சொச்சம் கிளை ஷோபத்தன். நம்பருக்கு பிறகு எப்படி படிக்கணும்? நம்பருக்கு பிறகு உள்ள வார்த்தை வந்து தம்மீஸுங்கிற வகையில் நசபு செஞ்சு படிக்கணும். அப்போ சித்தூன ஷோபத்துன் அப்படி சொல்லிடக்கூடாது. 60ன்னு வந்துருச்சு, என்னன்னு விளங்கலை. அந்த ஷோபத்துங்கிறது விளக்குறதுக்கு வரக்கூடிய எல்லா இடங்களுமே மன்சூபா தான் வரும், அதை நசபு செய்யப்பட்டு தான் வரும். அப்போ அல் ஈமான் என்பது பிலோம் சித்தூன ஷோபத்தன், 60க்கு மேற்பட்டன்னு கூட வச்சுக்கிறீங்களேன், 60க்கு மேற்பட்ட கிளைகளாகும். ஈமான்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, 60க்கு மேலே விஷயங்கள் இருக்கிறது, அது எல்லாமே ஈமான் தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன தலைப்புக்கு தகுந்த ஹதீஸாக இருக்கா? தலைப்பு என்ன தலைப்பு கொடுத்தாரு? பாபு உமூரில் ஈமான் குறித்த காரியங்கள்னு போட்டார்ல. அப்போ காரியங்கள்னு ஏன் போட்டு போட்டார்னு கேட்டால் அந்த 60க்கு மேலே இருக்குதுல்ல. அல் ஈமானு பிலோம் சித்தூன, 60க்கு மேற்பட்ட ஷோபத்தன் கிளைகளாக உள்ளது. அதில் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சேர்த்து சொல்கிறாங்க சொல்லலாம். உல் ஹயாவ், வெட்க உணர்வு என்பது ஷோபத்தும் எனல் ஈமானில் ஒரு கிளை. வெட்கம்ங்கிற ஒரு உணர்வு இருக்குதுல்ல, இது ஒருத்தனுக்கு இருக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெட்கம்ங்கிறது ஒன்று இருக்கணும். இந்த வெட்கம் வந்து எதில் சும்மா அது ஒரு தன்மை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அதெல்லாம் ஈமானில் ஒரு அடையாளம். ஈமான் ஒருத்தன்ட்ட இருக்குன்னா வெட்கம் இல்லாமல் இருந்தால் அவன்கிட்ட ஈமான் அந்த பாட்டு கம்மின்னு அர்த்தம். வெட்க உணர்வு இருக்கணும். வெட்க உணர்வுண்டா என்ன? எந்த விஷயங்கள் வந்து மனித குலத்தில் அருவருக்கத்தக்கதாக கருதப்படுகிறதோ அதை வந்து செய்யாமல் இருக்கணும். செஞ்சால் நம்மளை ஒரு கேள்வி பண்ணுவாங்க, நம்மளை தப்பாக நினைக்குவாங்க. அப்படி இதான வெட்க உணர்வுங்கிறது. வெட்க உணர்வு என்பது எதில் வரும்னு கேட்டால், மனித நாகரிகத்துக்கு எதிரான ஒரு செயலை நம்ம செஞ்சால் நம்மளை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க என்று யோசித்து அதிலிருந்து விலகிக்கொள்வது, வெட்கப்பட்டு விலகிக்கொள்வது. அப்போ அந்த வெட்கம் இருந்துச்சுன்னா என்னவாகும்னா பல தீமைகள் ஒருத்தன்ட்ட இருக்காது. வெட்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒருத்தன் வந்து ஒரு ஜட்டியை மட்டும் போட்டுட்டு ஓடுவான், ரோட்டில் ஓடுவான், யார் வெக்கம் கெட்டவன் ஓடுவான். ஈமானுலாம் ஓடக்கூடாது. ஈமான் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம போகிறோமே எத்தனை நன்மக்கள்லாம் இருப்பாங்களா, அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, நம்மளை பற்றி என்ன செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு வரும்ல. அதிலிருந்து விலகிறதுக்கு அந்த வெட்கம் வந்து உதவும். அதனால் வெட்கம்ங்கிறது ஈமானுடைய ஒரு கிளை தான். அதெல்லாம் யாருக்கு வரும்னு கேட்டால், அல்லாஹ்வை பற்றி கரெக்டான முறையில் நம்புகிற ஒருத்தனாக இருந்தான்னு சொன்னால் அவங்ககிட்ட அந்த வெட்கமும் சேர்ந்து இருக்கணும். வெட்கம் இல்லாட்டி அல்லாஹ் சொன்னது தான் செய்வேன், ரசூலுல்லாஹ் சொன்னது தான் செய்வேங்கிற கரெக்டு தான். அல்லாஹ் ரசூல் சொன்னதில் உள்ளது தான் எது? ஹயா என்பது ஷோபத்து மினல் ஈமான். 60க்கு மேலே இருக்குதுன்னு சொன்னாங்கள்ல, அதில் வந்து இது ஒன்று. சில ஹதீஸுகளில் 70லாம் வருது, 72லாம் வருதுன்னு வைங்களேன். இது புகாரில் இந்த மாதிரி தான் வருது. அப்போ உல் ஹயாவு ஷோபத்து மினல் வெட்கம் என்பது ஈமானின் ஒரு கிளை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ வந்து வெட்கம் உள்பட இன்னும் பல விஷயங்கள் என்ன இருக்கிறது? வேறு ஹதீஸுகள்லாம் தெருவில் கிடக்குது, ஒரு முள் இருக்குது, அதை எடுத்து ஓரமாக போடுறான், அது ஈமான்னு அர்த்தம். ஈமான் இருக்கிறவனுக்கு அதை செஞ்சிருவான். அதை செய்யாமல் போனான்னு சொன்னால் ஈமானில் ஒரு மாற்று கம்மி அவனுக்கு அப்படின்னு அர்த்தம். இப்படி 60 கிளைகளையும் என்ன செய்யணும்? அவன் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சா பூரணமான ஒரு ஈமான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஈமான் என்பது வந்து ஏதோ 1-2 காரியங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, அது 60க்கு மேலே இருக்கிறது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. தலைப்பு கொடுத்தார்ல, தலைப்பு என்ன கொடுத்தாரு? பாபு உமூரில் ஈமானுடைய காரியங்கள்ண்டு. அப்படி போட்டால் நம்ம என்ன நினச்சோம்னு கேட்டால், ஈமானுடைய காரியங்கள்ண்டு ஒவ்வொரு காரியத்தையாக சொல்லக்கூடிய ஹதீஸ்கள்லாம் கொண்டாந்து தொகுத்து ஒரு பட்டியலாக போடுவார். ஈமானுடைய காரியங்கள்லாம் அறிஞ்சு கொள்ளலாம்னு நினச்சி உள்ளே பார்த்தா இது ஒன்று தான் சொல்கிறார் மொத்தமே. அவ்வளோதான் ஹதீஸ். அடுத்த படத்துக்கு போயிட்டார். ஹதீஸ் மொத்தமே எவ்வளோ? 9வது ஹதீஸ் மட்டும்தான் அந்த பாடத்தில். எந்த பாடத்தில்? பாபு உமூரில் ஈமானுடைய நிறைய காரியங்கள்ங்கிறாரு. நிறைய காரியங்கள்ங்கிறத சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை போட்டிருக்கிறார். சரி, நிறைய காரியங்கள்னு சொன்னால் நிறைய காரியங்களை வேறு வேறு ஹதீஸில் வந்திருக்கும்ல, அதுக்கெல்லாம் கொஞ்சம் தொகுத்து ஒரு 50-60 ஹதீஸை போட்டார்னு சொன்னால் தான் அந்த தலைப்புக்கு பொருத்தமாக இருக்கும். ஆனால் இவர் என்ன பார்ப்பார்னு கேட்டால், அந்த அறிவிப்பாளர் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இவர் சில கண்டிஷன் வச்சுருக்கார். அந்த கண்டிஷனுக்கு உட்பட்ட ஹதீஸுகள் கிடைச்சா தான் கொண்டாந்து போடுவார். இதே தலைப்பில் வந்து மற்றவங்க ஒரு 50-60 ஹதீஸெல்லாம் போட்டிருக்கிறாங்க.
அதுவும் சரியான ஹதீஸ் தான். இவருக்கு சரியானது கொஞ்சம் கூடுதல் கண்டிஷன் வச்சுருக்கிறார். இவருடைய சரத்தில் அடங்கலை என்ற உடனே அதை விட்டுருவார். இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. இந்த தலைப்பில் அவர் கிடைச்ச ஹதீஸ் எது? இதுதான் கிடச்சிருக்கு. அப்போ ஈமான் என்பது பிலோம் வசித்தூன். அதுக்கு எடுத்துக்காட்டாக குரான் வசனம் போட்டார, அதுலையாச்சும் பறக்கத்தை நிறைய விஷயம் இருக்குது. குரான் ஆயத்து 2:177 போட்டார, அதுலையாச்சும் என்ன செய்கிறது? மன்னாமன பில்லாய் முலாயக்கத்தி குத்தி வீர சொல்லி அது பாட்டுக்கு லிஸ்ட்டு போட்டோம்னா நிறைய இருக்குது. இதில் அதுக்கு விளக்கம்னு சொல்லி கொண்டு வந்த, அதற்கு விளக்கமாக அமைந்த ஹதீஸ்கள்லாம் சொல்ல போகிறேன்னு சொன்னார். சொன்னது இந்த ஒரு ஹதீஸ் தான். சரியா? 9ஆவது ஹதீஸு ஃபினிஷ் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக 10ஆவது ஹதீஸ். 10ஆவது ஹதீஸுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதுக்கு ஒரு பாடம் போடுவார்ல வழக்கம் போல், பாபு கொண்டு வந்துடுவார். இது ஒரு பாடத்தை போட்டு அந்த பாடத்தில் ஹதீஸ் கொண்டு வர போகிறார். இதில் என்ன செய்கிறாருன்னா, பாடம் கொண்டு வர்றாருல, பாடத்துக்கு ஹதீஸுடைய வாசகத்தையே போட்டு பாடம்ட்டார். இவர் போட்டிருக்கிற அந்த பழைய பொருட்கள் அது ஹதீஸுடைய வாசகம் எப்படி? அல் முஸ்லிமோ, முஸ்லிம் என்பவன், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிகி, யாருடைய நாவிலிருந்து, எதிகி, யாருடைய கையிலிருந்து பிற முஸ்லீம்கள் சலிம நிம்மதி பெறுகிறார்களோ, பாதுகாப்பு பெறுகிறார்களோ, அவன்தான் முஸ்லீம் என்ற பாடம்ங்கிறார். இது ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்லு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸில் இருந்து அந்த மத்தனை மட்டும் கொண்டு வந்து இங்கே போட்டு பாடத்துக்கு என்ன தலை போட்டார்னு கேட்டால் என்ன கொடுக்குறன்னு ஒரு தெரியலை. ஹதீஸே போட்டு விட்டார். பண்ணுங்கதா? அப்போ பாபுன் அப்படின்னு உடைச்சி விட்டுறலாம். ஹாதா பாபுண்டு. அல்லது இலாபத் செஞ்சு பாபு அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமுன்னு மொத்த வாக்கியத்தில் இலாப செஞ்சு விட்டுறலாம். அப்போ பாபு அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானி எதிகி என்ற பாடம். பாபு அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானி எதிகின்ற அப்படி இலாபத்து செஞ்சால் இந்த அல் முஸ்லிம் இந்த மொத்த ஹதீஸையும் சொல்லி இந்த பாடம்னு அர்த்தமாயிரும். அல்லது என்ன செய்யலாம்னா ஹதா பாபுன், இது ஒரு பாடம், அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன்னு இப்போ தனியாக என்ன செய்யலாம் அப்படியும் கொண்டு வந்துடலாம் அதில் சேர்க்காம. அப்போ இப்போ ஒரு பாடத்தை கொண்டு வந்துடுறாரு. அந்த பாடத்தில் தான் 10ஆவது ஹதீஸை கொண்டு வர்றார். அந்த பாடத்தில் 10ஆவது ஹதீஸை கொண்டு வர்றார். 10ஆவது ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, ஹத்தசனா நமக்கு அறிவித்தார், ஆதம் என்பவர் அறிவித்தார். அவர் யாருன்னு கேட்டால் இப்னு அபி இயாஸ், அபு இயாஸ் என்பவரின் மகன். அபு இயாஸ் என்பவருடைய மகனாகிய ஆதம் எனக்கு அறிவித்தார். கால அவர் சொன்னார், ஹத்தசனா ஷுஅபத்து, ஷுஅபா நமக்கு அறிவித்தார். இந்த ஷுஅபாங்கிறது ஹதசனாவுடைய ஃபாயில் தானே. ஃபாயிலுக்கு ரஃபோ வரணும், ஷுஅபத்துன் என்று வரணும். ஷுஅபத்துன் என்று வரல. காரணம் என்ன உங்களுக்கு தெரியும். இந்த தேவுள்ள சொல்லாக இருந்தால் பெயர்களில் தேவுள்ள சொல்ல தல்ஹா அந்த மாதிரி பேரில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஆம்பளையாக கூட இருந்தாலும் அதுக்கு என்ன வராது, ஜர்ரும் தன்மீனும் வராது. அதனால் ஹத்தசனா ஷுஅபத்து ஷுஅபத்தை அவ்வளோதான் வரும். இது ஃபாயிலாக இருக்கிறனால ஹத்தசனா ஷுஅபத்து, ஷுஅபா நமக்கு அறிவித்தார். அவர் யார் வழி அறிவித்தார்னா அன் அப்துல்லாஹி, அப்துல்லா வழியை அறிவிக்கிறார். அந்த அப்துல்லா யார்? இப்னி அபி சஃபர், அபு சஃபர் என்பவரின் மகனாகிய, அபு சஃபர் என்பவரின் மகனாகிய அப்துல்லா வழியாக ஷோபா அறிவித்தார். அந்த ஒரு ஆள் வழியாக மட்டும் அறிவிக்கல ஷோபா. ஷோபா 2 ஆள்கிட்ட இதை கேட்டிருக்கிறார். ஷோபா நான் இந்த ஹதீஸை ஒரு ஆள்கிட்ட கேட்கல, 2 ஆள்கிட்ட கேட்டிருக்கேங்கிறார். இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டால் இஸ்மாயில இப்னி அபி ஹாலித், அபு ஹாலிதுடைய மகனாகிய இஸ்மாயில் வழியாகவும் அறிவிக்கிறார். அப்போ இஸ்மாயில் இந்த அன்னில் அத்துஃப், இந்த அப்துல்லாவில் அத்துஃப், இந்த அப்துல்லாவில் இந்த வா வந்திருக்குல்ல, வா வந்துச்சுன்னா எங்கே அத்துஃப்? இது அப்துல்லாவில் அத்துஃப். அப்துக்கு ஜர் இருக்குல்ல, அதனால் இஸ்மாயிலுக்கு ஜர்ரு. இஸ்மாயிலுக்கு ஜர்ரு இப்படி தான் வரும். ஏன்? வேற்றுமொழி பெயர்களாக இருந்தால் ரஃபு செஞ்சால் இஸ்மாயிலு, நசபு ஜர்ரு செஞ்சால் இஸ்மாயில. இஸ்மாயிலில் ஜர்ரு தான் இருக்குது. இப்போ சரியா? இஸ்மாயில அதில் ஜர்ரு தான் இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? இந்த இப்னின்னு வந்துருச்சுல்ல, அதுக்கு இஸ்மாயிலுக்கு இது பயானம் வரக்கூடிய சொல்ல இப்னன்னு வரல பார்த்தீங்களா? இப்னி
அபி ஹாலித் இப்னின்னு இங்கே ஜர் வருதுல்ல, இந்த ஜர் ஏன் வந்துச்சுன்னு கேட்டால் இஸ்மாயிலில் ஜர் இருக்குது. ஜர் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இப்படி தான் அதுக்கு ஜர் வரும். சரியா? அதுதான் ஓ இஸ்மாயில் வழியாகவும், அந்த இஸ்மாயில் யார்? இப்னி அபி ஹாலிதின், அபு ஹாலித் மகனாகிய இஸ்மாயில் வழியாகவும் அபு சஃபர் மகனாகிய அப்துல்லா வழியாகவும் ஷோபா அறிவித்தார். அப்போ ஆதம் என்பவர் புகாரியுடைய உஸ்தாது. அந்த ஆதமை வந்து யார்கிட்ட கேட்குறாரு? ஷோபாட்ட கேட்குறாரு. ஷோபாவுடைய உஸ்தாது யாருன்னு கேட்டால் 2 பேர். இந்த ஹதீஸ் சொன்னவர்கள் 2 பேர். 2 பேர் யார்? அப்துல்லாஹ் இப்னு அபு சஃபர் ஒரு ஆள், இஸ்மாயில் இப்னு அபி ஹாலித் ஒரு ஆள். இந்த 2 பேர் வழியாக ஷோபா நமக்கு அறிவித்தார். இந்த 2 பேருமே ஒரு ஆள்கிட்ட தான் அறிவிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு உஸ்தாது இருப்பாங்கள்ல. அப்துல்லா வந்து வேறு ஆள்கிட்ட கேட்டிருக்கலாம், இஸ்மாயில் இன்னொரு ஆள்கிட்ட கேட்டிருக்கலாம். அப்படி ஹதீஸ்கள் இருக்கிறது, வேறு வேறு ஹதீஸ்கள் அப்படியும் வரும். இங்கே எப்படி வருதுன்னு கேட்டால் ஷோபா 2 பேர்ட்டையும் கேட்டிருக்காரு. அந்த 2 பேரும் ஒரு ஆள்கிட்ட தான் கேட்டிருக்காங்க, ஒரு ஆள்கிட்டையும் மாணவர் தான். இந்த 2 பேருமே ஷாபிங்கிற ஒரு இமாமுடைய ஒரு மாணவர் தான். அதனால் ஷாபிங்கிற ஒரு அறிஞர்கிட்ட மாணவர்களாக இருந்த இந்த 2 பேரும் கேட்டு அந்த 2 பேரும் ஷோபாட்ட வந்து சொல்கிறாங்க. சரியா? அனிஷ் ஷாபி இமாம் வழியாக இஸ்மாயில், ஷாபி இமாம் வழியாக இஸ்மாயிலும் அப்துல்லாவும் அறிவிக்க அவர்கள் வழியாக ஷோபா அறிவித்தார். அந்த ஷாபி யார் வழியாக அறிவித்தார்? அப்துல்லாஹிபினி அம்ரின், அப்துல்லாஹிபின் அம்ர் வழியாக அறிவித்தார். அப்துல்லாஹிபின் உமர்னு படிக்கக்கூடாதுங்கிறது தான் அந்த நமக்கு இந்த ஜேர் ஜபர் போட்டு உங்களுக்கு காட்டுறோம். அந்த காலத்தில் ஜேர் ஜபர்லாம் கிடையாது. இப்போவும் பெரும்பாலான நூல்களில் ஜேர் ஜபர்லாம் இருக்காது. அப்போ ஜேர் ஜபர் இல்லாமல் இருக்கும்போது அம்ரு உமர் 2 கன்ஃபியூஸ் ஆகி போயிடும். இந்த அம்ருங்கிறது உமருங்கிறதும் கன்ஃபியூஸ் ஆகும் என்பதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், உமர் என்றால் வாவு இல்லாமல் எழுதுவாங்க. அம்ருன்னு படிக்கணும்னா அந்த வாவு ஒன்று சும்மா போட்டுருவாங்க. அந்த வாவு சும்மா போடுவது. அம்ருக்கு பின்னாடி ஒரு வாவு இருக்குல்ல, வேறு இல்லாமல் படிச்சிடாதீங்க. அந்த வாவு எதுக்குன்னு கேட்டால் நீ உமர்ன்னு படிக்காத என்பதற்கு ஒரு அடையாளம். அப்போ நமக்கு இதில் வந்து நீங்கள் இப்போ இந்த ஜேர் ஜபர் போட்டதுனால அந்த வாவு தேவையில்லைன்னு நினைக்கலாம். அது இப்போ புதுசாக பிற்காலத்தில் வந்த வழக்கம். அந்த ஜேர் ஜபர் போடுறதுன்னா பிற்காலத்தில் அந்த மொழியில் செய்யப்பட்ட மாற்றங்கள். துவக்க காலங்களில் எல்லாம் என்ன செய்யாது, இதெல்லாம் இருக்காது. பிற்காலத்தில் கூட குரானுக்கு மட்டும் தான் அதை செஞ்சாங்களே தவிர மற்ற நூல்கள் எல்லாமே ஜேர் ஜபர் இல்லாமல் தான் இருந்தது. இந்த ஜேர் ஜபர் மற்ற நூலுக்கும் போடக்கூடிய வழக்கமே ஒரு 20 வருஷமாக தான் வந்திருக்குது. சரியா? அப்போ அப்துல்லாஹிபினி அம்ரின், அந்த ஜேர் ஜபர் இல்லாத கிதாபில் வந்து இப்படி இருக்கும். அம்ருக்கு பிறகு வாவு இருக்கும். வாவு இருந்தால் அது அம்ருன்னு படிச்சிருங்க. அம்ருக்கு பிறகு வாவு இல்லைன்னா உமருன்னு படிச்சிருங்க. அப்போ அப்துல்லா வழியாக ஷாபி அறிவிக்கிறாரு. அந்த அப்துல்லா யாருன்னு கேட்டால் இப்னி அம்ரின், அம்ருடைய மகன். அப்துல்லாஹிபின் அம்ரும் அவருடைய மகன். இவர் சஹாபியாக இருக்கிறதுனால ரலியல்லாஹு அன்ஹுமா. இவர் மட்டும் சஹாபியில் வாப்பாவும் சஹாபி, அதனால் அன்ஹுமான்னு போட்டாங்க. அப்துல்லாவும் சஹாபி, அவருடைய வாப்பா அம்ரு இருக்கார்ல அவரும் சஹாபி. 2 பேரும் சஹாபியாக இருக்கிறனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அறிவித்தது அப்துல்லா தான். அம்ருக்கு இந்த ஹதீஸ் ரோல் இல்லை. அது அவரை சொன்னதுனால வாப்பா பேரை சேர்த்து சொல்கிறாங்க. அப்துல்லாஹிபின் அம்ருன்னு சொல்கிறாங்க. இதில் அம்ரு என்பவருக்கு இந்த ஹதீஸில் எந்த ஒரு ரோலும் கிடையாது. இந்த பிந்தி வரக்கூடிய ஹதீஸை அவர்லாம் அறிவிக்கலை, அப்துல்லா தான் அறிவிக்கிறார். அவரை யாருன்னு அடையாளம் காட்டும்போது வாப்பா பேர் போடுவோம், இன்சியல் போடுவோம்ல, அந்த இன்சியலாக தான் அம்ரு வந்திருக்குது. இருந்தாலும் 2 பேரை சொல்லிட்டோம்ல, அதனால் என்ன செய்கிறாங்கன்னா ரலியல்லாஹு அன்ஹுமான்னு போட்டிருப்பாங்க. இந்த அன்ஹுமான் இருக்குல்ல, அன்ஹுன்னு போடாமல் என்ன செய்கிறாங்க, இப்படி போட்டிருப்பாங்க. இந்த அன்ஹுமான் போடுற வச்சே நீங்கள் என்ன முடிவு பண்ணிக்கலாம்னு கேட்டால், இவரும் முஸ்லீமும் அவரும் முஸ்லீமும், இவரும் சஹாபி அவரும் சஹாபி அப்படின்னு ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிக்கு தானே போடுவாங்க. அப்படின்லாம் சட்டம் கிடையாது, அப்படி பழக்கம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த 2 பேரையும் நல்லா பொருந்தி கொள்வானாக அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் துவா செஞ்சுட்டு, சரி அந்த அறிவித்தது 2 பேரும் கிடையாது, நல்லா விளைக்கணும். அன்ஹுமான்னு போட்டதுனால இவர்கிட்ட அவர் அறிவிச்சிருப்பார்னு நினைக்கூடாது. அப்துல்லா தான் அறிவிக்கிறார். வாப்பா பேரை சொன்னதுனால அன்ஹுமா. அப்போ அப்துல்லா அறிவிக்கிறாரு. அனின் நபியி, நபி வழியாக அறிவிக்கிறார். அவர் சொந்த கருத்தை சொல்லலை, நபிட்டு தான் அறிவிக்கிறார். நபியை சொன்னதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. கால, நபி சொன்னார்கள், அல் முஸ்லிம், இதுதான் பாடத்தில் தலைப்பாக போட்டு விட்டார். அல் முஸ்லிமு, முஸ்லிம் என்பவன் மண் ஒருவனாவான். மண்ணுண்டா அல்லதி,
அவன் யாருன்னு கேட்டால் சலிம அல் முஸ்லிமூன, முஸ்லீம்கள் பாதுகாப்பு பெறுவார்கள், மின் லிசானிஹி அவனுடைய நாவிலிருந்து, நாவை விட்டும், எதிஹி அவனுடைய கையை விட்டும். அவன் கையினால் அவன் தொந்தரவு பண்ண மாட்டான், நாக்குனால் பேசி கீசி வம்பு இழுத்து வந்து என்ன செய்ய மாட்டான், முஸ்லீம்கள் மீது எந்த காயப்படுத்த மாட்டான். அப்போ முஸ்லீம்கள்கிட்ட வந்து தன்னுடைய கரத்தாலும் தன்னுடைய நாவினாலும் பிற முஸ்லீம்கள் பாதுகாப்பு பெறுவார்களே ஆனால் அவன் தான் முஸ்லீமு. முஸ்லீமுடைய இலக்கணம் என்னது? அவன்ற பிறருக்கு நீ என்ன செய்கிறேங்கிற பொறுத்து அவனை முஸ்லீம்கிட்ட சொல்ல முடியும். பிற முஸ்லீம்களுக்கு நீ வந்து பொய், கோல், அவதூறு, ஏசுறது, திட்டுறது, இப்படி பல கோல், இந்த மாதிரி பல விஷயம், கீபத்து, புறம் பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஒருத்தன் செஞ்சால் நாவுனால் அவங்கள வந்து தொல்லைப்படுத்துகிறான்னு அர்த்தம். அடிக்கிறது, திட்டுறது, பொருள்களை பறிச்சிக்கிறது, எட்டி மிதிக்கிறது, இதெல்லாம் செஞ்சால் கையினால் அவன் வந்து அவங்கள காயப்படுத்துகிறான்னு அர்த்தம். கையினாலும் நாவினாலும் பிற முஸ்லீம்கள் சலாமத்து பெறணும். மண் அல் முஸ்லிம், முஸ்லிம் என்பவன் மண் அல்லதி, மண்ணுண்டா அல்லதின்னு வச்சுக்கிறங்க, ஒருவனாவான். எந்த ஒருவன்? சலிமல் முஸ்லிமூன, பிற முஸ்லீம்கள் சலாமத்து பெறுவார்கள். சலாமத்துனா பாதுகாப்பு பெறுவார்கள். மின் லிசானிஹி இவனுடைய நாவை விட்டும், எதிஹி இவனுடைய கையை விட்டும் பாதுகாப்பு பெறுவார்களே அவன்தான் முஸ்லீமு. இந்த ஒரு துண்டைத்தான் கொண்டு வந்து பாடத்துக்கு தலைப்பாக போட்டார். சரியா? பாடத்துடைய தலைப்புனே இந்த வாசகம் தான் இருக்கிறது. ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னதே இதுதான். சரி, ஆனால் இன்னொன்று சேர்த்து இந்த ஹதீஸில் இருக்கிறது. என்ன இருக்குன்னா, ஒல் முஹாஜிரு, முஹாஜிர் என்றால் ஹிஜ்ரத்து செஞ்சவன். ஹிஜ்ரத்துங்கிற வார்த்தை எதுலேருந்து வந்துச்சு? ஹஜர என்றால் வெறுத்தான் அர்த்தம். ஹஜரனா என்னது? வெறுத்துறது. லா யஹுஜுர் மூமினுன் மூமினன் ஃபவுக சலாசின், ஒரு மூமின் இன்னொரு மூமினை 3 நாளைக்கு மேலே வெறுக்க வேண்டாம்லாம் வருதுல்ல, அதில் லா யஹுஜுரு ஹஜரை தான் வரும். ஹஜர்ன்னு சொன்னால் வெறுத்து ஒதுக்கிறது, போடா அப்படின்னு ஒரு ஆளோட சண்டை போட்டு ஒதுங்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ஹஜரை, வெறுக்கிறது. ஆனால் அகராதியில் அந்த அர்த்தம். இஸ்லாமிய வழக்கத்தில் என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த கொள்கையில் கெட்டுப்போன ஒரு ஊரில் இருக்கும் பொழுது இந்த ஊரும் வேணாம், ஒன்று வேணாம், உங்கள் சங்காத்தம் சொந்தம் பந்தம் ஒன்று வேணாம்னு வெறுத்து ஒதுங்கிட்டு நல்ல ஊரை நோக்கி போடுறாங்கல்ல, அந்த செயலுக்கு பேர் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் என்றால் வெறுத்து ஒதுக்குதல்னு தான் அர்த்தம், அகராதி அர்த்தம். ஆனால் ஒரு இஸ்லாத்தில் ஹிஜ்ரத்து, ஒருத்தர் முஹாஜிர் அப்படின்னு சொல்லுவதாக இருந்தால் என்ன செய்யணும்? மக்காவில் வந்து கஷ்டப்பட்டு அந்த தாங்க முடியாமல் நம்ம முஸ்லீமாக வாழ்வதாக இருந்தால் இந்த ஊரை விட்டு நம்ம வேறு ஊருக்கு போனால் தான் நல்லது அப்படின்னு புரிந்து கொண்டு அபிசினியாவுக்கோ மதீனாவுக்கோ போனாங்கல்ல, இவங்களைத்தான் முஹாஜிர் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இஸ்லாத்தில் அதுதான் முஹாஜிர். முஹாஜிர்னா ஹிஜ்ரத்து செய்தவர். ஆனால் இதெல்லாம் வந்து வெளிப்படையாக ஹிஜ்ரத்துக்கு இந்த அர்த்தம். ஆனால் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, எத்தனையோ பேர் ஹிஜ்ரத்து பண்ணி வந்துடுவாங்க. எதை விட்டு ஹிஜ்ரத்து பண்ணி வருவாங்க? இந்த ஊர் வேணாம், சொத்து வேணாம், எல்லாம் வேணாம், எல்லாத்தையும் விட்டுவிட்டு சொந்தம் பந்தத்தை தூக்கி எறிஞ்சுவிட்டு இன்னொரு ஊரில் ஒரு அனாதை மாதிரி அகதி மாதிரி வந்து என்ன செய்கிறாங்க, வர்றதை பொருந்தி கொண்டாங்க. ஆனால் அப்படி வந்தது என்ன மாதிரியா அடிப்படையில் வரணும், அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும்னு கேட்டால், அல்லாஹ் வந்து தடுத்த எல்லாத்தையும் வெறுக்கணும். முஹாஜிருக்கு அர்த்தப்படி நீ வாழணும். வெறுமனே ஒட்டகத்தில் அங்கே உட்காந்துங்க வந்து இறங்குறது மட்டும் ஹிஜ்ரத்து கிடையாது. அதெல்லாம் மேம்போக்கான ஹிஜ்ரத்து தான். நிஜ ஹிஜ்ரத்து என்ன? உதாரணமாக அங்கேருந்து வந்துட்டு இங்கே தண்ணி அடிச்சிட்டு இருந்தார்னா எல்லாத்தையும் விட்டு ஒதுக்கிட்டு வந்துட்டார் மதீனாவுக்கு. வந்துட்டு என்ன செய்கிறாரு? அவர் விபச்சாரம் பண்ணுறாரு, அல்லது போய் திருடுகிறாரு, அல்லது போய் புறம் கோழு பித்தலாட்டம் எல்லாம் செய்கிறாரு. இவர் முஹாஜிரா? அந்த செயல்படி பார்த்தா முஹாஜிர் தான். அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட முஹாஜிரா எப்படி ஆவார்ன்னு கேட்டால், அதை இங்கே சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உல் முஹாஜிரு, ஹிஜ்ரத்து செய்பவர் என்பவர், முஹாஜிர் என்பவர் மண் ஒருவர் ஆவார். மண்ணுண்டா அல்லதி. ஹஜர எவர் வெறுக்கிறாரோ, மண் ஹஜரன்னா எவர் வெறுக்கிறாரோ. எதை வெறுக்கணும்? மா நஹல்லாஹு அன்ஹு, எதை அல்லாஹ் தடுத்தான். நகாண்டா தடுத்தான், எதை தடுத்தான்ங்கிறதுல அன் சேர்ந்து வரும். தடைக்கு பின்னாடி சொல்வதாக இருந்தால் ஒரு காரியத்தை தடுத்தான்னு சொன்னால் அன்கிற வார்த்தையில் சேர்த்துருவாங்க. நஹல்லாஹு அன்ஹு, எதை அல்லாஹ் தடுத்தானோ
அதை எவன் வெறுக்கிறானோ அவன் தான் முஹாஜிரு. அப்போ நீங்கள் முஹாஜிர்ன்ற உடனே மக்காவிலேருந்து மதீனாவுக்கு வந்தவுடனெல்லாம் நீங்கள் முஹாஜிராக மாட்டீங்க. அதெல்லாம் வந்தீங்கன்னா ஒரு மேம்போக்கான முஹாஜிர், வெளிப்படையான செயலை பொறுத்த வரைக்கும் முஹாஜிர். இது ஒரிஜினல் முஹாஜிர் ஆகிறதா தான் என்ன செய்யணும், அந்த காரியத்தை செய்வதோட அல்லாவை தடுத்ததெல்லாம் விட்டு விளைவிக்கிறணும். அல்லாஹ் வெறுத்த மண் ஹஜர, எவன் வெறுக்கிறான, வெறுத்தன் விலகிறது மட்டும் இல்லை, வெறுக்கணதை. எதை வெறுக்கணும், அல்லாஹ் எதை ஹராம்னு சொல்லிட்டானோ அதை என்ன செய்யணும், வெறுத்துருச்சே இதை நாடவே கூடாது என்று வெறுத்தணும். மண் ஹஜர, எவன் வெறுக்கிறானோ, மா நஹல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் எதை தடுத்தான், அல்லதி நஹல்லா, மா வந்து அல்லதியுடைய அர்த்தம் தான், மண்கிறது அல்லதியுடைய அர்த்தம் தான். அல்லதி நஹல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் எதை விட்டும் தடுத்தானோ அந்த ஒன்றை எவன் வெறுக்கிறானோ, ஹஜரோடைய மஃபூலு இந்த மா, வெறுக்கிறான். எதை வெறுக்கிறான், அல்லதி ஒன்றை வெறுக்கிறான். மாண்டா அல்லதி அர்த்தம், ஒன்றை வெறுக்கிறான். எந்த ஒன்றை வெறுக்கிறான், நஹல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் எதை விட்டும் தடுத்து விட்டானோ அந்த ஒன்றை, அதை எவன் வெறுக்கிறானோ அவன் தான் முஹாஜிரு. அப்போ நிறைய பேர் முஹாஜிராக வந்தவங்களுக்கு ரசூல்லா கூட ஒரு சொல்லுவாங்க, ஹிஜ்ரத்து நீங்கள் அந்த ஹதீஸை நம்ம கடந்து வந்துட்டோம். என்ன வந்துட்டோம், இன்னமல் அமாலு பின் நியாத்துன்னு ஒரு முதோ ஹதீஸு, நீயத்தைகளை கொண்டு தான் அமல்கள்னா, எண்ணங்களை பொறுத்து தான் அமல்னு வரும் பொழுது அப்போ ரசூல்லா சொல்லுவாங்க, ஹுமன்கானத்து ஹிஜ்ரத்து ஹூ, யாருடைய ஹிஜ்ரத்து வந்து இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லா ரசூலை நோக்கியதாக இருக்கிறது என்று சொன்னால் அவர் தான் அவருடைய ஹிஜ்ரத்து அதற்குரியதாக ஆகிவிடும். ஒமன்கானத்து ஹிஜ்ரத்து ஹூ இலா துன்யா, துன்யாவுக்காக ஹிஜ்ரத்து பண்ணியிருந்தான்னு சொன்னால் யுசீபுகா, அந்த துன்யா கிடைக்கும், ஹிஜ்ரத்து நன்மை கிடைக்காது. அவ் இளம்ராத்தின், அல்ல ஹிஜ்ரத்து ஒரு பெண்ணுக்காக அங்கே போனால் அழகான பொம்பளையை கல்யாணம் பண்ணலான்னு வந்தான்னு சொன்னால் எத்த செவ்வஜுகா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறவான், ஆனால் ஹிஜ்ரத்து நன்மை கிடைக்குமா, கிடைக்காது. அப்போ இந்த விஷயத்து 1வது ஹதீஸ்லையும் ரசூல்லா 1வது ஹதீஸ்லையும் புகாரி போட்டிருக்காருல, அதுலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு விளக்கி இருக்கிறாங்க. அதனுடைய இன்னொரு விளக்கம் தான் இது. ஹிஜ்ரத்து பண்ணி வந்தீங்கன்னா சும்மா பயணப்பட்டு கஷ்டப்பட்டு வீடு வாசல்லாம் விட்டு வர்றீங்க, வந்து ஒழுங்காக வாலாட்டி என்ன அர்த்தம், அந்த மாதிரி உள்ளது தான். அப்போ ஒல் முஹாஜிரு, ஹிஜ்ரத்து செய்பவன், அதாவது அல் முஹாஜிருல் ஹக்கு, மெய்யான ஹிஜ்ரத் செய்பவன் வச்சுக்கணும். நீங்கள் வெளிப்படையாக முஹாஜர்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, மெய்யான ஹிஜ்ரத்து செய்பவன் யாருன்னு கேட்டால் மன் ஹஜர, எவன் வெறுக்கிறானோ, மா நஹல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் தடுத்ததை எவன் வெறுக்கிறானோ அவன் தான் முஹாஜிரு. இது சொல்லிட்டார். சொல்லிவிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கால அபு அப்துல்லா, அதாவது இந்த ஹதீஸ் வந்து இதோடு முடிஞ்சிருச்சு. ஆனால் புகாரிக்கு என்ன செய்யறதுன்னா, இதே ஹதீஸு வேறு ஆட்கள் வழியாகவும் கிடைச்சிருக்குது. இதே ஹதீஸ் தான் இப்போ சொன்னோம்ல, அல் முஸ்லிமும் மன் சலிமண்டு, இதே ஹதீஸ் வந்து இன்னொரு வழியாகவும் கிடைத்திருக்கிறது. அதை தனியாக சொல்கிறாரு முடிச்சுட்டு. அடுத்து என்ன செய்கிறாரு, கால அபு அப்துல்லா, அபு அப்துல்லா சொல்கிறார். இவருடைய வழக்கம் என்னென்னா, நான் சொல்கிறேன்னு சொல்ல மாட்டார் எப்போவுமே. இவர் பேர் தான் அபு அப்துல்லாங்கிறது. புகாரி இமாமுடைய மகன் பேர் அப்துல்லா, அதனால் இவருடைய செல்ல பேர் என்ன, அபு அப்துல்லா. அபு அப்துல்லா சொல்கிறேன்னு கூட சொல்ல மாட்டார். கால அபு அப்துல்லா, அதாவது புகாரி சொல்கிறேன்னு நம்ம அர்த்தம் செஞ்சுக்கிறோம். நம்ம தமிழ் ஸ்டைலுக்கு என்ன செய்யணும், அபு அப்துல்லா சொன்னார்னு அவர் யாரோ சொன்னதை எடுத்து போடுறாருன்னு, இவர் தான் ஆள், கித்தாபுக்காரரை இவர் தான். இவர் தன்னை பற்றி தான் எப்படி போடுவார்னு கேட்டால் அபு அப்துல்லான்னு போடுவார். அபு அப்துல்லான்னு போட்டு குருத்து அபு அப்துல்லான்னு போட்டால் கூட சொல்கிறேன்டா கூட விளங்கிக்கிறேன். இவர் என்ன செய்வார், காலான்னு போட்டுருவார். கால அபு அப்துல்லா, இந்த புக்கு பூரா கால அபு அப்துல்லான்னு வந்த அப்புறம் இவர் தான் ஆள். கால அபு அப்துல்லான்னு இந்த புகாரி பூரா எங்கெல்லாம் வருகிறதோ, அபு அப்துல்லான்னு வர்ற இடத்துல பூரா அந்த அர்த்தம் இல்லை, காலன்னு வரணும். கால அபு அப்துல்லான்னு போட்டு ஆரம்பித்தார்னு சொன்னால் நான் சொல்கிறேன், அடுத்து வர்ற விஷயம் நான் சொல்லுவது அப்படின்னு காட்டுவதற்கு என்ன செய்வார், அதை போடுவார். கால அபு அப்துல்லான்னா புகாரி சொல்கிறேன்ட்டு அர்த்தம். சரியா, கருத்தை விளங்கிக்கிறங்க. நமக்கு அது கருத்து என்ன, கால அபு அப்துல்லான்னா புகாரி ஆகிய நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, முகமது பின் அப்துல்லா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, ஓ கால அபு முஆவியா, அபு முஆவியா வேற ஒரு அறிவிப்பு. ஹதீஸ் இது தான், இந்த ஹதீஸு வேற ஒரு வழியாக வருது. அதை இப்படி சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு, ஓ கால அபு முஆவியா, அபு முஆவியா சொன்னார்,
என்னென்னு சொன்னார், ஹத்தசனா தாவூது, தாவூது நமக்கு அறிவித்தார் என்று அபு முஆவியா சொன்னார். தாவூதுங்கிறவர் யார்? அவர் விளக்குறார். ஹுவ இப்னு அபி ஹிந்தின், அவர் அபு ஹிந்துடைய மகன். அபு ஹிந்துடைய மகனாகிய தாவூது சொன்னார். யார் வழியாக சொன்னார்? அன் ஆமீரின், ஆமீர் வழியாக சொன்னார். அந்த ஆமீர் யார் வழியாக சொன்னார்? சமயத்து, அவர் சொன்னார், சமயத்து அப்துல்லாஹி, அப்துல்லாவிடத்தில் நான் கேட்டேன். அப்துல்லாண்டா யார்? யானி இப்னு அம்ரின், அதே சஹாபி தான். முதல்ல வந்துச்சுல அப்துல்லா இப்னு அம்ர் தான் முதல் சொன்னார். அந்த ஹதீஸில் அப்துல்லா இப்னு அம்ர் தான் வந்துச்சு. ஆனால் அப்துல்லா இப்னு அம்ர்கிட்டேருந்து யார்? ஷாபி கேட்குறாரு. இதில் என்ன வருது? அப்துல்லா இப்னு அம்ர்கிட்டேருந்து கேட்ட ஆள் வந்து ஷாபின்னு வருது. ஷாபி வழியாக இந்த ஹதீஸ் வந்ததாகத்தான் 9ஆம் நம்பர் ஹதீஸ் போட்டிருக்கு, படித்தோம்ல, அதில் இருக்கிறது. ஆனால் இதே செய்தியை அப்துல்லா இப்னு அம்ர் வழியாக யார் கேட்குறாருன்னு கேட்டால் ஆமீருங்கிறவர் கேட்குறாரு. ஆமீர்கிட்ட இருந்து தாவூது கேட்குறாரு, தாவூத்கிட்ட இருந்து அபு முஆவியா கேட்குறாரு. எல்லாமே மாறுது. சஹாபி மட்டும் அவராக இருக்கிறாரு. சஹாபிக்கு அடுத்த ஆட்களில் வந்துக்கிட்டு என்ன இல்லை, அதில் இந்த ஷோபா வந்தார், இதில் அந்த ஷோபாவெல்லாம் காணா, எல்லாமே டோட்டல் 50 பேருமே மாறி இருக்கிறாங்க. அப்போ அப்துல்லா இப்னு அம்ர்கிட்டேருந்து கேட்குறாரு, யார்? ஆமீர் கேட்குறாரு. ஆமீர்கிட்டேருந்து தாவூது கேட்குறாரு, தாவூத்கிட்டேருந்து அபு முஆவியா கேட்குறாருன்னு சொல்லிட்டு அந்த அப்துல்லா இப்னு அம்ர் யார் வழியாக கேட்குறாரு? அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வழியாகன்னு அறிவிச்சிட்டார். இது இவ்வளோதான் போட்டுப்பார். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், நான் தான் சொன்னேன்ல, இவருக்கு வந்து ஒழுங்காக விளக்க தெரியாதுன்னு. புகாரி இமாமுக்கு வந்து இதை எப்படி அவர் சொல்லணும்? இந்த ஹதீஸு இன்னொரு வழியில் எனக்கு கிடைத்தது, அந்த வழி இதுதான், இப்படி ஒரு வரியை போட்டுட்டு செஞ்சால் எல்லாருக்கும் விளங்கிடும். இவர் தன்னையை பற்றின்னு கால அபுதுல்லான்னு போட்டுவிட்டு இப்படி போட்டு ஹதீஸையும் போடாமல் இதுக்கு பிறகு அனின் நபியோடு நிப்பாட்டிக்கிட்டார். அதை கொண்டாந்து இங்கே வைக்கணும். எதை வைக்கணும்? அல் முஸ்லிமும் மன் சலிம் அல் முஸ்லிமும் ஒன்றா வைக்கணும். இவர் எல்லாருக்கும் புரியணுங்கிறத பற்றியே கவலைப்பட மாட்டார். புகாரியுடைய ஸ்டைல் என்னென்னு கேட்டால், எல்லாருக்கும் புரியணும். அவருடைய மாணவர்கள்லாம் அந்த ஹதீஸ் துறையில் வந்து விற்பனர்களாக இருப்பாங்க. மாணவர்களுக்கு தான் நடத்துகிறாரு, அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். அவருடைய ஸ்டூடெண்ட்டுக்கு புரியும், எல்லா மாணவர்களுக்கும் புரியாது. அவர் காலத்தில் வாழ்ந்த மாணவர்களுக்கு என்ன செய்யுது, எளிதாக புரியும். அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்படி ஒன்று போட்டு இன்னொரு வழி இருக்குதுன்னு சொல்லிடுறாரு. இன்னொரு வழி, அதாவது இந்த ஹதீஸ் முடிஞ்ச உடனே கால அபு முஆவியா ஹதசனா தாவூது ஓஹு இப்னு அபி ஹிந்தின் அன் ஆமிரின் கால சமீத் அப்துல்லா இப்னு அம்ரின் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படியும் இந்த ஹதீஸ் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டார். இதில் வந்து இந்த இது ஒன்று போட்டாரா, இன்னொரு ரூட்டும் இருக்குதுன்னு போடுறார். கால அப்துல்லா தாவூதுன்னு என்ன செய்கிறாரு, இன்னொரு ரூட்லையும் வருதுன்னு சொல்லி காட்டுறார். இந்த ரெண்டையும் பார்த்துட்டு இதில் சில விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி போடுற விஷயங்கள் வந்து என்ன தரத்தில் உள்ளது, அந்த ஹதீஸுடைய தரம் இதுக்கெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் விளங்க வேண்டியிருக்கு. அதனால் அதை வந்து நம்ம அடுத்த பாடத்தில் பார்த்துக்கலாம். இப்போ என்ன செய்ய, ஹதீஸுக்கு வந்து அந்த ஹதீஸை முடிச்சுட்டு இன்னொரு அறிவிப்பு என்று 2 போடுறாரு. 1 பார்த்துட்டோம், இன்னொன்னையும் பார்த்துவிட்டு இந்த மாதிரி போடக்கூடியதுடைய நிலவரம் என்ன என்பதை சேர்த்து நம்ம என்ன செய்வோம், அடுத்த பாடத்தில் பார்க்கலாம்.